தொடர்கிறது. என்ன சுயம்பு, நீ எங்களையே அடிக்க வர? உனக்காக நாங்க ஒண்ணு கொண்டு வந்திருக்கோம். அது என்னன்னு சொல்லு. என்னவா இருக்கும்? அதிரசம் இல்ல கொழுக்கட்டையா இருக்கும். நாங்களே அதை மறந்துட்டோம். அதை போய் சொல்லிக்கிட்டு இருக்கியே. அதை விட முக்கியமானது, உனக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்களே சொல்லுங்கடா. அந்த பொண்ணை கூட்டியாந்துருக்கோம். எந்த பொண்ணு? நீ சொன்னியே அதே பொண்ணத்தான் மிதிலாபுரத்துல பார்த்தோம். உன் பேரை சொல்லி உன்னை பார்க்கணும்னுச்சு கையோட கூட்டு வந்திருக்கோம். போடா இருக்கா, நான் நம்ப மாட்டேன். என்ன ஏமாத்தணும் தானே போய் சொல்ற. அவ எதுக்காக இங்க வரப்போறா? நம்ப மாட்டியா? அந்த மாமன் தடியில பாரு. சுயம்பு, எப்படி இருக்கீங்க? என்ன இப்படி பண்ணிட்டீங்க? உங்க அம்மா எப்படி தவிக்கிறாங்க தெரியுமா? நான் ஏதோ விளையாட்டுக்கு தான் சொல்றீங்கன்னு நினைச்சா நிஜமாவே ஊரை விட்டு வந்து அவங்கள ஃபீல் பண்ண வச்சிட்டீங்களே. எவ்வளவு நாளைக்கு தான் விளையாட்டு பிள்ளையாவே இருக்கிறது? நானும் மாறணும்ல, அதான் ஊரை விட்டு வந்துட்டேன். அது சரி, இந்த காட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அங்க எங்க சுத்தி இப்பதாங்க நான் சரியான இடத்துக்கே வந்திருக்கேன். சுயம்பு, பி சீரியஸ். ஆமா, இந்த குள்ளங்க யாரு? அவங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? இங்க என்ன வேலை பண்றீங்க? இங்க ஒரு பெரியவர் இருக்காருங்க, ரொம்ப நல்லவர். என்னோட நிறக்குறையெல்லாம் தெரிஞ்சவர். இவர்கிட்ட கொஞ்ச நாள் வேலை பாக்குறது தான் எனக்கும் நல்லதுன்னு தோணுது. வாவ், நல்லா பேசுறீங்களே. அம்மாஞ்சி சுயம்பு போய் அறிவாளி சுயம்பு ஆயிட்டீங்க. ரைட். எப்ப பாண்டவபுரத்துக்கு போறீங்க? உங்களை பார்த்தா கையோடு கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன்னு உங்க அம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். இல்லங்க, இப்ப வேண்டாம். கையில கொஞ்சம் காசு சேர்ந்துட்ட அப்புறம் எங்க அம்மாவை போய் நானே பாக்குறேன். என் சபதம் நிறைவேற வரைக்கும் நான் ஊருக்குள்ள போக மாட்டேன். நான் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியுது. எங்க அம்மா பாத்தீங்கன்னா நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லுங்க. ஊருக்கு வரேன்னு கூட சொல்லுங்க. அப்படியா? ஓகே. உங்க ஸ்ட்ராங்கான மோட்டிவ்காக உங்களை நான் பாராட்டுறேன். உங்களுக்காகத்தான் என் சொந்த வேலையை கூட பார்க்காம நான் இங்க வந்திருக்கேன். உடனே நம்ம மிதிலாபுரம் போகணும். என்னங்க, அங்கேயும் பெண் சிசு கொலை பத்தி எழுத போறீங்களா? இல்ல, அந்த ஊர்ல யாரோ ஒரு மந்திரவாதி இருக்கானாமே, அவன் பண்ற அநியாயங்களை கண்டுபிடிச்சு ஆதாரங்களோட எழுத போறேன். என்னங்க, ஜாக்கிரதைங்க. அந்த கொம்பு முளைச்சவன் ரொம்ப மோசமான ஆளு. நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸியான வேலை கிடையாது. நீங்க ஒண்ணு, அந்த மந்திரவாதியை சந்திச்சு இன்டர்வியூவே பண்ணலான்னு இருக்கேன். கண்டிப்பா அதை பத்தி எழுதுவேன். அப்போ ஓகே சுயம்பு, நான் வரேன். என்ன பார்க்க வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. தட்ஸ் ஓகே. டேக் கேர். பை. தண்ணி கூடம் தலையில்லே, தாழம் பூவும் அடியில்லே, சின்ன பொண்ணு போராளே, சிவந்த மாலை பொழுதில்லே, செவந்த மாலை பொழுதில்லே. சுயம்பு, இந்த பாட்டு உனக்கு எப்படி தெரியும்? குஞ்சாரம்மா தான் சொல்லி கொடுத்துச்சு. அந்த கிழவி ஒரே பாட்டை எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குதா? காளிங்கா, போன காரியம் என்னவாயிற்று? பிரபு, நான் மறைந்திருந்து சுயம்புவின் நடவடிக்கைகளை கவனித்தேன். அந்த கிழட்டு பூதம் அவனுக்கு பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. ஓ, காட்டில் இருக்கும் அவனை ஒரு பெண் சந்தித்தாள். பெண்ணா? ஆம் பிரபு, உங்களை பற்றி விசாரித்து பத்திரிகையில் எழுதத்தான் இங்கு வந்திருக்கிறாளாம். கிராமத்தில் மட்டும் இல்லாமல்
சென்னை நகரத்திலும் கூட என்னுடைய புகழ் பரவிவிட்டதா? பலே பலே. இல்லை பிரபு, நீங்கள் மக்களை பயமுறுத்தி பணம் சம்பாதிப்பதாகவும் அதை பத்திரிகையில் எழுதி மிதிலாபுரம் ஜனங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதாகவும் சொன்னாள். பாதுகாப்பு? அந்த பெண்ணிற்கு ஆயுள் கெட்டி என்றால் சொன்னதோடு விட்டுவிடட்டும். இல்லை, இந்த மாரகன் கையால் சாவதை பெருமையாக நினைத்தால் இங்கே வரட்டும். என் செல்ல குழந்தைகளுக்கு விருந்தாகட்டும். பிரபு, என் செல்ல கழுகுகள் பாவம் மனித மாமிசத்தை சாப்பிட்டு வெகு நாட்களாகிவிட்டது. பிரபு, பாண்டவபுரத்தில் சுயம்புவின் தாயை சந்தித்தேன். மகன் இருக்கும் இடம் தெரியும் என்றவுடன் என்னை நம்பிவிட்டாள். ஆம் பிரபு, நான் சொன்ன இடத்துக்கும் வர தயாராக இருக்கிறாள். அவளை நம் இடத்திற்கு கொண்டு வரட்டுமா? நல்ல யோசனை சொன்னாய் காளிங்கா. சமயம் வரும்போது அவன் தாயை பகடைக்காயாக பயன்படுத்துவோம். எல்லா இடத்திலும் வலையை விரித்தி வை. நமக்கு வேண்டியது அதில் சிக்கிவிடும். பிரபு, நீங்கள் சொல்லாமலே நான் அதை செய்து கொண்டிருக்கிறேன். காளிங்கா, நிழல் போல் தொடர்ந்து சென்று கண்காணித்து வா. நீ எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை பிறகு நான் உனக்கு சொல்கிறேன். உங்கள் கட்டளைக்கு காத்திருக்கிறேன் பிரபு. நீ போகலாம். காலகண்டா, இந்த மாரகனின் மனதில் இருக்கும் மர்மத்தை உன்னால் கண்டுபிடிக்கவே முடியாது. அடுத்தது நான் உனக்கு கொடுக்க போகும் அடி மரணாடி. மரணாடி மரணாடி. வணக்கங்க, நான் பேனாமணி பத்திரிகையில இருந்து வரேன். இந்த ஊர்ல யாரோ ஒரு மந்திரவாதி எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அந்த விஷயம் உண்மையா? நீங்க கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான். இப்ப யாருகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்க? நான் தான் அந்த மந்திரவாதி. நான் மாறு வேஷத்துல வந்திருக்கேன். யாருக்கும் என்ன அடையாளம் தெரியாது. நான் 1 2 100 என்றதுக்குள்ள இங்க இருந்து ஓடிரு, இல்லைன்னா பெட்ரோல் ஊத்தி எரிச்சிருவேன். பயந்துட்டியா? உன்னை பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி தெரியுது. நான் மெதுவா என்றேன், அதுக்குள்ள ஓடிரு. 1 2 3 4 5. சங்கிலி, நிறுத்துப்பா. யாராவது புதுசா வந்தா போதுமே, அவங்கள கலாட்டா பண்ணியே பயமுறுத்திடுவே. போ, வீட்டுக்கு போ. பயப்படாதம்மா, அவன் ஒரு பைத்தியம். அது என்ன ராசியோ தெரியலம்மா, இந்த ஊருக்கு புதுசா யார் வந்தாலும் அவங்கிட்ட தான் மாட்டுறாங்க. அது சரி, நீங்க யாரு வீட்டுக்கம்மா போனோம்? நான் இங்க யாரையும் பாக்குறதுக்காக வரல. நான் பேனாமணி பத்திரிகையில இருந்து வரேன். இந்த ஊர்ல ஒரு மந்திரவாதி இருக்கிறதாவும் ஒரு ஆளை உயிரோட எரிச்சிட்டதாவும் கேள்விப்பட்டேன். அது உண்மையா? பாருமா, இந்த ஊரை பத்தி வேற ஏதாவது இருந்தா கேளு, எனக்கு நிறைய வேலை இருக்குது. ஏன் மந்திரவாதின்னு சொன்னதுமே இப்படி பயப்படுறீங்க? என்ன பண்ணிடுவா அந்த ஆளு? எந்த காலத்துல சார் இருக்கீங்க? தைரியமா உங்க ஊர்ல என்ன நடக்குதுன்னு என்கிட்ட சொல்லுங்க. அத பத்திரிகையில எழுதி உங்களுக்கு நான் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க சொல்றேன். ஏமா, நான் உயிரோட இருக்குது உனக்கு பிடிக்கலையா? அரசியல்வாதி கிட்ட மோதனா ஆள் வச்சு அடிப்பான், இல்ல கைய கால எடுப்பான். இந்த மந்திரவாதியை பத்தி உனக்கு தெரியாது. தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கட்டலோட கொளுத்திடுவான். பேசாம ஊர் போய் சேருமா. இந்த ஜனங்களை திருத்துறதுக்கு 100 பெரியர் வந்தா கூட பத்தாது. மாயா மச்சந்திரன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும்.